அவ வேலைக்கு தானே போறா. அவ படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடி போயிருக்கா. இதையம்மா பெருசாக்குற? அவ எங்க வேணாலும் போகட்டும்டா. ஆனா அதுக்கு வீட்ல பெர்மிஷன் கேட்கணும்ல. வீட்ல நாம இத்தனை பேர் இருக்கோம்ல. சிபி பாரு, எப்பவுமே இவளுக்கு சப்போர்ட் பண்ற அத்தையே நான் சொல்றது சரின்னு அமைதியா போறாங்க. மீனா, இப்ப இந்த பிரச்சனை விட போறியா இல்லையா? விடுறேன். அவளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுங்க. நான் எது பண்ணாலும் சரியா இருக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன ஜனாமா? நீ தப்பு பண்ண மாட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஆனா எவ்வளவு மேன்மையான விஷயத்துக்கு பொய் சொன்னாலும் அது பொய் தான். அதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. இனிமே இப்படி பண்ணாத. உன்னை 4 பேர் கை நீட்டி பேசினா அதை நான் பொறுத்துப்பேன்னு நினைக்கிறியா? நான் யார சொன்னாலும் பொறுத்துப்பேன். ஆனா உன்னை சொன்னா எனக்குள்ள இவ்ளோ கோவம் வரும்னு இங்க யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டனா உன் அத்தை உன்னை அந்த பேச்சு பேசுறா. எதிர்த்து என்னால ஒரு வார்த்தை கூட கேட்க முடியல. இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாக்காத தமிழ். தமிழ், எந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணல. யார்கிட்டையும் உதவி கேட்க கூடாதுன்றதுக்காக வீட்டுல தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு நீ ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்க. அது நல்ல விஷயம்தான். அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அது போய் நான் வேணும்னு சொல்லல சிபி சார். எனக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சு. அதனாலதான். எனக்கு புரியுது தமிழ். ஆனா அதை வீட்டுல நீ வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. ஜானு கிட்ட சொல்லிட்டு நீ அதை செஞ்சிருக்கலாமே. நான் சொன்னேன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் சார் நான் சொல்லல. இப்ப நீ பொய் சொன்னேன்னு ஜானுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீ சொன்ன அந்த சின்ன பொய்ய கூட ஜானுவை தாங்கிக்க முடியல பாரு. கோவப்படுறாங்கல்ல. ஏன்னா ஜானுக்கு பொதுவா பொய் சொல்றவங்களே பிடிக்காது. அதுவும் தான் பெருசா நம்புறவங்களே பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. நீ அவங்க குட் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க. தன்னோட பிம்பமா ஒன்னு அவங்க பாக்குறாங்க. நீ பொய் சொன்னா அது அவங்களே பொய் சொல்றதுக்கு சமம். ரொம்ப கோவப்படுவாங்க தமிழ். அவளை யாரோ தவற வழி நடத்துறாங்கன்னு தோணுது. அதனாலதான் அவ அப்படியெல்லாம் நடந்துக்கிறாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா, எனக்காக நீங்க ஒண்ணு பண்றீங்களா? சொல்லு தமிழ். தயவு செஞ்சு அத்தை முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன தமிழ், அவ தப்பு செய்யும் போது என்னால எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுவும் ஒன்னு யார் பேசினாலும் நான் நிச்சயம் கேட்பேன் தமிழ். இல்ல மாமா, மத்தவங்க கிட்ட நீங்க எனக்காக பேசுறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அத்தை என்ன திட்டும் போது நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. அது அவங்க பக்கம் தப்பாவே இருக்கட்டும். நீங்க அவங்கள என் விஷயத்துல கண்டிக்க வேண்டாம். ஏன் இப்படி சொல்ற தமிழ்? மாமா, அத்தை உங்களுக்காக நிறைய இழந்திருக்காங்க. அவங்களோட 20 வருஷத்தை இழந்திருக்காங்க. இத பாருங்க மாமா, நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இதெல்லாம் பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல தமிழ், நீ சொல்றது தப்பே இல்ல. அட்வைஸ் பண்றதுக்கு வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணுமா? மாமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல மாமா. நீங்க தொடர்ச்சியா அத்தை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப வெறுத்துருவாங்க. திரும்ப அந்த கோவத்தை மத்தவங்க மேலதான் அவங்க காட்டுவாங்க. அது என் மேலேயே கூட திரும்பலாம். ப்ளீஸ் மாமா, இனிமே இப்படி பண்ணாதீங்க.
ஒவ்வொருத்தருக்கிட்டயா இப்படி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. மேடம் கொஞ்சம் இருங்க. நீங்க தம்பி நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற மேனேஜர் சண்முகம். சொல்லுங்க சார். நீங்க தானே ஜெயராணிங்கிற சூப்பர்வைசர்? ஆமா சார். இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் தமிழ் மேடத்துக்கிட்ட காட்டி சைன் வாங்கிட்டு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இது தமிழ் மேடம் சைன் பண்ண வேண்டிய ஃபைல். சைன் வாங்கிட்டு வந்து வைங்க. ராஜ்குமார்னு ஒருத்தர் 10:30 மணிக்கு வருவார். அவர்கிட்ட இந்த ஃபைலை ஒப்படைச்சிருங்க. சரிங்க சார். இந்தாங்க. லேட் பண்ணக்கூடாது. இமீடியட்டா ப்ராசஸ் நடக்கணும். சரிங்க போங்க. இந்த ஃபைல்ல தமிழ் சிஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்கணும். யார் கொடுத்தா? சூப்பர்வைசர் கொடுத்தாங்க அத்தா. எந்த சூப்பர்வைசர்? அதான் அம்மு சித்தி. ஆஃபீஸில் நீ உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா? இல்லத்தா, அவங்க உங்களுக்கு அத்தனா எனக்கு சித்தி தானே. சின்ன வயசுல அவங்களும் என்னை தூக்கிலாம் வளர்த்துருக்காங்க அத்தா. டேய் அத்தா, நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டாபிக் வேணாம். சரி, நான் கிளம்புறேன். சரி, அந்த ஃபைலு அதான் தமிழ் சிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. கொடு, நான் போடுறேன். கொடு. ம். வாங்கினேன். என்ன சண்முகம், சொன்ன வேலை முடிஞ்சுதா? பக்காவா முடிஞ்சதுண்ணே. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெயராணி மூலமாவே தமிழ்கிட்ட கையெழுத்து வாங்க வச்சு ஃபைலை நம்ம பார்ட்டிகிட்ட கொடுத்தாச்சுண்ணே. சூப்பர்ரா. அவ்வளோதானே? அடுத்து நீ உன் வேலையை ஆரம்பி. ஆரம்பிக்க தானே போறேன். சர்ரா, பார்க்கலாம். வாங்கினே. நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போற சீக்ரெட் ரெசிபியோட ஃபார்முலா குறிஞ்சிக்கிட்ட போயிருக்கு. வாங்கினேன். என்ன சண்முகம், சொன்ன வேலை முடிஞ்சுதா? பக்காவா முடிஞ்சதுண்ணே. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெயராணி மூலமாவே தமிழ்கிட்ட கையெழுத்து வாங்க வச்சு ஃபைலை நம்ம பார்ட்டிகிட்ட கொடுத்தாச்சுண்ணே. சூப்பர்ரா. அவ்வளோதானே? அடுத்து நீ உன் வேலையை ஆரம்பி. ஆரம்பிக்க தானே போறேன். சர்ரா, பார்க்கலாம். வாங்கினே. நம்ம கம்பெனி நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போற சீக்ரெட் ரெசிபியோட ஃபார்முலா குறிஞ்சிக்கிட்ட போயிருக்கு.